வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சில ஆதாரங்களை வச்சு ஸ்கிப்பர் லிமிடெட் பத்தி ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம். வணக்கம். ஆமா, ஸ்கிப்பர் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன, அவங்க நிதிநிலை எப்படி இருக்குன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரிதான். ஸ்கிப்பர் முக்கியமா இன்ஜினியரிங் பொருட்கள் செய்றாங்க. குறிப்பா இந்த மின்சாரம் கொண்டு போற டவர்ஸ், அதாவது டிஎன்டி ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பாலிமர் பைப்புகள். ஓஹோ. சுமார் 40 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. சோ நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு அவங்களோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எதிர்கால வாய்ப்புகள் இதெல்லாம் பார்க்கலாம். சரி, முதல்ல நிறுவனத்தோட செயல்பாடுகள் அப்புறம் மார்க்கெட்ல அவங்க நிலைமை என்னன்னு பாத்துடலாம். ஆதாரங்கள் படி பார்த்தா ஸ்கிப்பர் டிஎன்டி கட்டமைப்பு உற்பத்தியில உலக அளவுல முதல் 10 இடங்கள்லயும் இந்தியால முதல் இடத்துலயும் இருக்கிறதா தெரியுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலக அளவுல டாப் 10ங்கிறது சாதாரணம் இல்ல. 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்றாங்களாம். நிச்சயமா. அது மட்டும் இல்ல, சமீபத்துல சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. இந்த 800 கேவி கவுட்டா HVDC திட்டம் மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா, அது ரொம்ப மதிப்புமிக்க திட்டம். அப்புறம் அமெரிக்கா சந்தைக்குள்ளேயும் இப்போ ஒரு பெரிய ஒப்பந்தத்தோட நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் வேலை என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்டேஷன் இபிசி பிரிவிலையும் இப்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இபிசினா? அதாவது துணை மின் நிலையங்களை டிசைன் பண்றதுல இருந்து கட்டி முடிச்சு தர்ற வரைக்கும் டர்ன்கீ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறது, அதுலயும் இப்போ இறங்கியிருக்காங்க. சரி சரி. நிதிநிலை பக்கம் வந்தா இந்த வருஷம் நிறுவன வரலாற்றிலேயே அதிகபட்சமா ரூபாய் 53,350 மில்லியனுக்கு மேல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அது ரொம்ப பெரிய நம்பர். அவங்களோட நிதிநிலை அறிக்கைகளும் நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டுது. எப்படி? அதாவது ஒருங்கிணைந்த நிகர லாபம், கன்சாலிடேட்டட் PATன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன வருஷத்தை விட 83% அதிகரிச்சு ரூபாய் 1,493 மில்லியனை தொட்டிருக்கு. 83%? ஆமா, இது எந்த ஒரு குவார்டர்லயும் அவங்க அடைஞ்ச அதிகபட்ச லாபம் இதுதான். பாலிமர் பிரிவும் சும்மா இல்ல, அதுவும் 34% வருடாந்திர வளர்ச்சி கண்டிருக்கு. இதெல்லாம் அந்த ஆர்டர் புக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத காட்டுது. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா செயல்பாட்டு திறன், அதாவது எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இதெல்லாம் பண்றாங்க? அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவங்களோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ், அதாவது செயல்பாடுகளுக்கு தேவையான பணம் எவ்வளோ நாள் முடங்கி கிடக்குதுங்கிற கணக்கு. ஆமா. அது 164 நாட்கள்ல இருந்து 95 நாட்களா குறைஞ்சிருக்கு. அட, இது எப்படி சாத்தியம்? இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இது கஷ்டமாச்சே. கண்டிப்பா, இது அவங்களோட மூலதன நிர்வாக திறமைய காட்டுது. பணம் சீக்கிரம் கைக்கு வரதால லாபம் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாகும். சரிதான். கடன் பங்கு விகிதம், அதாவது டெட் எக்விட்டி ரேஷியோவும் 0.59 ஆக குறைஞ்சிருக்கு. இதுவும் நிதிநிலை ஆரோக்கியமா இருக்குன்னு காட்டுது. சரி, இந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிற பலம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு? பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா அவங்களோட ஒருங்கிணைந்த உற்பத்தி வசதிகள், அதாவது மூலப்பொருள்ல இருந்து இறுதி பொருள் வரைக்கும் பெரும்பாலும் ஒரே இடத்துல தயாரிக்கிறதால செலவு கட்டுக்குள்ள இருக்கு. ஓகே. அடுத்து அவங்களோட R&D, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை. இது DSIR, அதாவது நம்ம மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வுத்துறையோட அங்கீகாரம் பெற்ற ஒரு மையம். அப்ப அது தரமானது. ஆமா, அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட கோபுர சோதனை நிலையம் கூட இருக்கு. இது ஒரு பெரிய பலம். வேற? உலகளாவிய இருப்பு, வருமானத்துல 17% ஏற்றுமதி மூலமா வருது, அப்புறம் அனுபவம் வாய்ந்த நிர்வாக குழு, இதெல்லாம் முக்கிய பலங்கள். எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இந்த வளர்ச்சி இப்படியே நீடிக்குமா? ஆதாரங்களை பார்த்தா நல்லாவே இருக்குன்னு தோணுது. இந்தியால மின்சார பரிமாற்றத் துறையில, அதாவது பவர் T&Dல பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுது. எதனால? குறிப்பா இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள், அதாவது சோலார், விண்ட் எனர்ஜி எல்லாம் அதிகமாகறதால நிறைய புதிய மின்பாதைகள் தேவைப்படும். ஆமா, அது உண்மைதான். அதே மாதிரி பாலிமர் குழாய் துறைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தோட ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி திட்டங்கள், அப்புறம் இரும்பு குழாய்களுக்கு பதிலா பாலிமர் பயன்படுத்துறது அதிகமாயிட்டு வரது, இதெல்லாம் காரணங்கள். சரி. ஸ்கிப்பர் இந்த 2 துறையிலையும் வலுவா இருக்கிறதால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க நல்ல நிலையில இருக்காங்கன்னு சொல்லலாம். கூடுதலா ஒரு விஷயம், பிரபல கிரிக்கெட் வீரர் MS தோனியை அவங்க பாலிமர் குழாய்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா நியமிச்சிருக்காங்க. ஆமா, அது மார்க்கெட்டிங்குக்கு உதவும். சமூக சுற்றுச்சூழல் முயற்சிகள்லயும் CSR and ESG கவனம் செலுத்துறாங்க. பல விருதுகளும் வாங்கியிருக்காங்க. குறிப்பா தொடர்ந்து 3 வருஷம் கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சான்றிதழ் வாங்குறது நல்ல விஷயம். ஆமா, இது நிறுவனத்தோட உள் சூழலும் நல்லா இருக்குன்னு காட்டுது. ஆக மொத்தத்துல பார்த்தா ஸ்கிப்பர் நிறுவனம் TND,
பாலிமர் துறைகள்ல ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க. நிதிநிலையும் நல்லா வளர்ந்திருக்கு. எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளும் தெளிவா தெரியுது. உண்மைதான். அவங்களோட இந்த ஒருங்கிணைந்த உற்பத்தி, R&D பலம், அப்புறம் அந்த திறமையான நிதி மேலாண்மை இதெல்லாம் இதுக்கு நல்லாவே உதவுது. சரி. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல 10 ஆண்டுகளுக்கு இந்த துறைகள்ல வளர்ச்சி இருக்கும்னு சொல்லப்படுது. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஸ்கிப்பர் நிறுவனம் தங்களோட இந்த மார்க்கெட் லீடர்ஷிப் அப்புறம் இந்த செயல்பாட்டு திறன் எல்லாம் வச்சு இந்த பெரிய வளர்ச்சி அலைய எந்த அளவுக்கு லாபகரமா மாத்த முடியும்? இதுதான் நீங்க தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கேள்வி.